உங்க டீனா. நாங்க இப்ப கன்னியாகுமரியில இருக்கோம். நைட்டு ஆரம்பித்த எங்களோட பயணம் 6 மணிக்கு தான் விடிஞ்சிச்சு. நாங்கள் எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே எல்லோரும் ஒரே இடத்துல வந்து மீட் ஆனோம். சாலு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு மணி 7:45 ஆயிடுச்சு. அப்புறம் வந்த உடனே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு பந்திக்கு உட்காந்தாச்சு. வாழை இலையில் நல்ல விருந்து. கொஞ்ச நேரம் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு காரில் புறப்பட்டோம். போகிற வழியில் ஒரு குட்டி தூக்கமும் போட்டாச்சு. ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா ரொம்ப குழப்பறாங்க. நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நம்ம இப்போ வண்டியில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸ்க்கு வந்திருக்கோம். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு அடல்ட்டுக்கு வந்து 50 ருபீஸ் கேட்டிருக்காங்க. மொத்தமாக சில்ட்ரனுக்கு 10, ஃபாரினர் இருந்தால் 500, ஃபாரினர் அடல்ட்டுக்கு 500 கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து அப்படி உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டே டியூன். பட் ஸ்டில் உள்ளே வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சருமே வந்து நமக்கு ஃபுல்லாக இந்த ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த காலத்து ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஐ ஷோ யூ. வந்து புல்லப்ஸ் எடுக்கிற இடம் இவ சொல்கிறா. கமெண்ட்ஸில் கை ஊற்றுங்க. ஆமாம், புல்லு. ஐயோ குரங்குங்களா இருக்குதுங்க இங்கே ஃபுல்லாக. நாங்கள் இதை தவறாக புரிந்து கொண்டோம். இது ஆக்சுவலி அன்னதான சாலையாக அப்புறம் வந்து அன்னதானம் போடுறதுக்கான இடம். ஃபைனலி இந்த அரண்மனை ஸ்ட்ரக்சர் ஒரு மர வீட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. படிக்கட்டெலாம் வச்சு ஜன்னல்கள் வச்சு மரத்தாலே ஆன அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ராஜா எங்கே இலைப்பாருவார், ராணியோட அலங்கார அறை, அது மாதிரி நிறைய அறைகள் இங்கே இருந்துச்சு. நிறைய இடத்துல நோய் என்ட்ரி போர்டும் அதிகமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் நீங்கள் வந்து வெஸ்டர்ன் வந்து பிரித்து பார்க்கலாம். இதை நீங்கள் எந்த நேம் பண்ணுவீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இடம் வந்து நல்ல ஃபோட்டோ ஷூட்கான நல்ல ஸ்பாட்டாக இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே இந்த இடத்த பிடிச்சி வச்சுக்கணும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நாங்கள் விட மாட்டோம். ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். எங்கே பெஞ்சு கேரளா கவர்மெண்ட்டோட ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வந்து பெயிண்டிங்ஸ் என்ன வந்து ராஜாவெல்லாம் அந்த காலத்தில் பண்ணாங்கன்னு போட்டுக்கிட்டே கீழே அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஐஸில் ஒரு வழியாக பார்த்து முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஸ்டேஜ் நிறைய இருக்குது பார்க்க. ஆமாம், நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான வெயிலில் செருப்பு போடாமல் கேன்டீனில் சோறு துண்டதுக்காக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஓடுதுங்களா? நாங்கள் வந்து இப்போ முடிச்சிட்டோம். சரியான சூடு, வெயிலில் வந்ததான் இப்போ பிரச்சனையாகி போயிடுச்சு. என்னடா நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். மீதி 3 சூடு தாங்காமல் ஓடிச்சிங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்டர் கிட்டே இருக்கோம்ல, கேரளாவோட தமிழ்நாடு நாகர்கோயில் இந்த பார்டரில் இருக்கிறோம். ஸோ இங்கே ஃபுல்லாக நிறைய மலையாளிஸ் தான் இருக்கிறாங்க. நம்மளை விட அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மலையாளம் தான் பேசுகிறாங்க. இந்த இடமே வந்து ஃபுல்லாக கேரளா தான் நடத்துது. ஆமாம், தமிழ்நாடு சம்மந்தமே இல்லை. வேலை பார்க்குற எல்லா ஆஃபீஸர்ஸுமே வந்து மலையாளம் தான் பேசுகிறாங்க. ஃபுல்லாக கேரளா தான். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. க்ளீனாக இருக்குல்ல? நைஸ் ஒர்க் கேரளா கவர்மெண்ட். குழப்புறா என்ன? குழப்புறா இவ குழப்புறா, அவனும் குழப்புறா, எல்லாம் குழப்புறா. அப்படி தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இந்த இடம்லாம் வந்து கார்டன் ஏரியா மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல புல்தரைகள். எப்படி இது நல்லா மெயின்டைன் ஆகுதுன்னா இது இந்த மாதிரி கயிறு போட்டு யாரையும் வர விடாமல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பிளேஸே வந்து ரொம்ப அழகாக இருக்குது.
இப்போ வந்து நாங்கள் மியூசியமில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்டில் தமிழ் எழுதியிருக்காங்க. பெருமையாக இருக்குது. பத்மநாபபுரம் பேலஸ்குள்ளேயே ஒரு மியூசியமும் இருந்துச்சு. அங்கே சிலைகள், ஓவியங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண நாணயங்கள், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள், பிணங்களெல்லாம் வைக்கிறதுக்காகவே ஒரு ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இருந்துச்சு. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் வந்து ஒரு வழியாக சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். நெல்லி எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 hours கிட்ட நாங்கள் சுற்றிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்குது மாதிரி போயிட்டு உள்ள சில இடம் கூலிங்காக இருக்கும், சில இடம் ரொம்ப ரொம்ப முடியலண்ணா. ரொம்ப டயர்டாயிருச்சு. ஒர்க் அவுட் பண்ண நல்லாங்க. பேலஸ்க்கு அப்புறம் நாங்கள் போக போகிற இடம் தொட்டி பாலம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தொட்டி பாலத்தில் உள்ள ஒரு பாலத்தில் இருக்கோம். கேன் சி தண்ணி போயிட்டுருக்கு. இங்கேருந்து வியூ வந்து ரியலி செம்மையாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். அடாப்ட் பண்ணிக்கலான் இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? பாலம் வந்து காமராஜர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கட்டின பாலம். த பிக்கஸ்ட் இந்த லார்ஜஸ்ட் பிரிட்ஜ் இன் ஏஷியா. அண்ட் பாருங்கள், அந்த லென்த் வந்து 384, அந்த ஹைட் வந்து 101. அங்கே இலை மறந்து கொண்டு வருகிறது. என்ன சாப்பாடு வச்சு போட்டாங்களா? சாய்ஷா இப்போ அதில் மறந்து போய் இப்போ நம்மள்ட்ட சாகசம் காட்டும். தண்ணி மேலே இலை மேலே நடப்பார், இலை மேலே நடப்பார். அலை பாலம். திரும்ப சொல்லுங்க. காடு மலை பாலம். திஸ் இஸ் அன்பிலீவபிள். நாங்கள் இப்போ எவ்வளோ தூரம் ஹைட்டில் இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம சொல்லவே முடியல. ஆக்சுவலி 110 அடி இருக்கும்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே எவ்வளோ அடின்னு தெரியல. ஜாலியாக இருக்கா? பாலத்துக்கு அப்புறம் மதிய உணவு ஒரு இடத்துல சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போகிற இடம் திருப்பரப்பு ஃபால்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு அருவியோட சத்தம் கேட்கும் என்று நினைக்கிறேன். அருவியை நெருங்கிட்டோம், குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு ஈரத்துணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு செருப்பெல்லாம் போட்டுட்டு புது சொக்கா போட்டிருக்கோம். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா உப்பி லிட்டதுன்னு ஏதோ இப்போ சொல்கிறேன். சாப்பிட லிட்டது பிக்கிள் அதான் சாப்பிட போகிறோம். உப்பு கறிக்குது. எல்லாம் என்ன புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபால்ஸில் குளிச்சு வந்து திடீர் வெள்ளையாயிட்டோம். நார்மலாக நம்ம குளிச்சா கூட இவ்வளோ வெள்ளையாக இருக்க மாட்டோம் போல இருக்கு. சின்னிக்கிட்டே தான் இருக்கும். ஒயிட் போடுறதுனால உடனே வந்துருங்க. நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை க்ராஸ் பண்ணி போய்க்கிட்டு ஃபுல்லாக ரப்பர் மரமாக இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வாக். செருப்பு வாங்க போகிறோம். செருப்புக்கு சாலுக்கு செருப்பு இப்போ வந்து நாங்கள் சாலுக்கு செருப்பு வாங்குறதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்கோம். செம்மையாக டயர்டாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ செருப்பு வாங்கிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு தூங்க போகிறோம். அவ்வளோதான். சிம்பிள் ஆஸ் இட் இஸ். பாய். ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வெளியே டைனிங் டேபிள் போட்டு நிஜமாவே போட போகிறேன். விளையாட்டு பண்ணுங்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா கைஸ்? பார்த்தீங்களா கைஸ்? அப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட்டோம். பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து தூங்குறது. கண்ணை பார்த்தாலே தெரியும் எனக்கு வந்து எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு. ஐம் வெரி 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 டயர்ட். நான் தூங்க போகிறேன். குட் நைட்.
நன்றி வணக்கம். இது ட்ரெய்லர் மாதிரி டே 1 தான், டே 2 கம்மிங் சூன்.